தேசிய கொடியோட ஊர்வலம் போறதுல உங்களுக்கு என்ன அதுல தவறாயிடுச்சு? யாரு வேணா வரட்டும், யாரா வேணா இருக்கட்டும், தேசிய கொடியோட இந்திய நாட்டுக்குள்ள ஒரு கொடியை பிடிச்சி ஊர்வலம், அதாவது சட்ட ஒழுங்கு சீர்கடுற மாதிரி ஏதாவது ஒரு செயல்பாட்டை நாங்க ஈடுபட்டோம்னா நீங்க எடுக்கிற நடவடிக்கைக்கு நாங்க கட்டுப்படுறோம். சட்ட ஒழுங்கு சீர்கடுற மாதிரி எந்த செயலுமே செய்யாம என் நாட்டுல என் கொடியை பிடிச்சிட்டு என் ஊரை நாங்க நடந்து போறதை தடுக்கிறதுக்கு காவல்துறைக்கு என்ன உரிமை இருக்குன்னு நாங்க கேட்கிறோம். எங்க ஷெடியூல்ல டைம் லேட் ஆயிடுச்சு, அவ்வளவு நாங்க இன்னும் ஒத்துக்கல. ஆனா எங்க தலைமை வருது, இந்த அருகே ஒரு காமலர் நாங்க நடந்து முடிக்க போற ஊர்வலம். நாங்க வந்துட்டு காவல்துறைக்கு அனுமதி கேட்டதை நாங்க மாறல. ஆனா ஊர் வந்து என்ன கலந்து பேசுறது நியாயம் இல்ல. ஒரு இஸ்லாமியர் வந்து தேசிய கொடியை பிடிச்சு நடக்கக்கூடாதுன்னு இங்க காவல்துறை நினைக்கிறீங்களா? இல்ல, ஒரு இஸ்லாமியர் தேசிய கொடியை பிடிச்சு இந்தியாவில் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி காவல்துறை நினைக்கிறீங்களா? அது சொல்லுங்க. இல்ல, அப்படி சொன்னீங்கன்னா நாங்க ஏத்துக்கிறோம். ஒரு இஸ்லாமியர் தேசிய கொடியை பிடிச்சு நடக்கக்கூடாதுன்னு நீங்க சொல்லுங்க, வேணா அதை வேணா ஏத்துக்கிறோம். தேசிய கொடியை பிடிச்சு நடக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க சார். 5 நிமிஷம் வந்துட்டு போயிடுவான்னு சொல்றேன், கேட்க மாட்டேன். நீங்க வேற ஏதாவது இங்க உங்களுக்கு சட்ட ஒழுங்கு சீர்கிற மாதிரி ஏதாவது ஒரு செயல்பாடு ஈடுபட்டோம்னா நீங்க எடுக்கிற நடவடிக்கைக்கு எப்பயுமே பாஜக முழுக்க கட்டுப்படிதான். நீங்க மத்திய மாதிரி ஓடிலாம் முடிக்க வேணாம், நாங்களே உங்க கூட வந்து உட்காந்துக்கிடுவோம். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல.